ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மார்ச் 30, 2026 என்னென்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் வந்து இது மாதிரி அடைச்சிடுறாரு கிருபா வந்து கருணாவை. அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. உடனே சாப்பிட சொல்லி இந்து வந்து சாப்பாடு தட்டில் எடுத்துகிட்டு போட்டு வந்து கொடுக்குறா. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு கருணா. ஏன் சாப்பாடு மேலே கோவத்தை காமிக்கிற, சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவும், ஏன் என்னால் தானே எல்லா பிரச்சனையும் அப்படின்னு கேட்குறா. உன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீ வந்து ஒழுங்காக அன்றைக்கி பீச்சுக்கு போகிறதுக்கு கூட அவங்களுக்கு ஐடியா கொடுத்தது நீ தான், எனக்கு தெரியும். சித்ரா வந்து சொல்கிறா என் அவள் ஐடியா தான் சொல்லிட்டு, நீ நீ வந்து எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லும் போது, எப்போ பார்த்தாலும் நீ என்ன தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவ அப்படின்னு சொல்லவும், நான் இப்போ உன் கூட வந்து பிரச்சனை பண்ணுற ஐடியாவெல்லாம் இல்லை, பேசுகிற ஐடியாவிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளில போய் நின்றுட்டு கார்கிட்ட சாஞ்சிக்கிட்டு நின்று வருத்தப்பட்டுருக்காரு கருணா. உடனே கிருபா வந்து கருணா வந்து சமாதானப்படுத்துறாரு. இது மாதிரி ஏன்டா எதையே யோசிச்சுட்ருக்கியா, அதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லவும், நீ வந்து நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு கிருபா சொல்கிறாரு. இன்னுமா நீ அதையே யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கிருபா கேட்கவும், கருணா வந்து இல்லைண்ணே, இவ்வளோ நேரம் வரைக்கும் அதான் நான் யோசிச்சுட்டு வருத்தப்பட்டிருந்தேன், எப்போ நீங்கள் என்கிட்ட வந்து பேசுனீங்களோ அப்போவே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கருணா. உடனே இதெல்லாம் பார்த்துட்ருக்கா இந்து. பார்த்துட்ருக்கிறதும் அப்போதைக்கு உள்ளே போய் பார்த்தியா எங்கள் அண்ணனை என்னக்காக வந்து பேச வந்திருக்காரு, என்னை வந்து நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து சமாதானப்படுத்த வரல, ஒரு வார்த்தை வச்சு மன்னிச்சிரு, நான் அடிச்சதுக்குன்னு கேட்டாரா. அவர் உன்னை வந்து ஒரு இதுவாக தான் பார்க்குறாரு, ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறாரு, உன் மேலே ஒரு பாசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நீ ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் வாங்காமல் இப்போவே படுத்துடுறா போய். அவர் அண்ணன் மேலே தான் வந்து அஃபெக்ஷனாக இருப்ப அப்படின்னு சொல்லி, இவளும் வந்து அவர் என்ன பண்ணாலும் உனக்கு புரியாது அப்படின்னு இந்துவும் சொல்கிறா. போயிட்டு உடனே அவள் இடத்துல போய் படுத்துடுறா. இவரும் அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. மறுநாள் வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க திவாகரும் கிருபாவும். இது மாதிரி திவாகர் வந்து சோகமாக இருக்கார். என்னடா இருக்கட்டும் பரவாயில்ல, நேற்று நடந்ததே யோசிச்சுட்ருக்கியா, கருணா என்னைக்கா இருந்தாலும் வேட்டை நாய் தான், அவன் நம்மளுக்கு நன்றி உள்ள நாய், அவ்வளோதான். நீ தான் என்னைக்கா இருந்தாலும் என் தம்பி கூட பிறந்தவன், என்னோடய ரத்தம், அவன் என்னைக்கா இருந்தாலும் வேறு தான். உன்னையும் நீ ஒப்பிட்டு இனிமேல் பேசாத, வா நம்ம போகலாம், கட்சி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி திவாகரை கிருபா கூப்பிட்டு போகிறாரு. உடனே வெளில கருணா நின்றுட்டுருக்கு. அண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி டோர் திறந்து விட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான் கட்சி ஆஃபீஸ்க்கு. உடனே 2 பேரும் இறங்குறாங்க, திவாகரும் கிருபாவும். இறங்கிட்டு இது மாதிரி நீ இங்கே இரு, நான் வந்து போயிட்டு வரேன் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க திவாகரும் கிருபாவும். கட்சி மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி எலெக்ஷன் வரதுனால சில நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், பண்ணிடலாம், இந்த நேரத்தில் தான் மக்களுக்கு நம்ம எல்லாமே செய்யணும், அப்போ தான் மக்கள் மனசில் நம்ம வந்து இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு கிருபா சொல்கிறாரு. திவாகருக்கு வந்து இளைஞரணி போஸ்டிங் வேணும்னு கேட்டுருந்தானே என் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. என் தம்பிக்கு இப்போ இளைஞரணி வேணும், போஸ்டிங் வேணும்னு கேட்டிருந்தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் கட்சி மீட்டிங்கில் வந்து பெரிய இடத்துல பேசியிருக்கேன், மேலிடத்துல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அது வந்து ஓகே ஆகிடும், நான் வந்து திவாகருக்கு வாங்கி தரேன் இளைஞரணி போஸ்ட்டுன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. உடனே இவங்க அப்பாவை பார்க்க போகிறான் இந்து. அவங்க அப்பாவுக்கு வந்து மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்ருக்கா இந்துவோட அக்கா. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி உடம்பு இருக்குப்பா, உங்களுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி இந்து சொல்கிறா. அவங்க அப்பாவும் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் நான் வெளியில் நடந்து போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லவும், நான் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பான்னு சொல்கிறா இந்து. இல்லைம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, நானே போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லவும் வெளில போகிறாரு. உடனே வண்டியை பார்த்துட்றாரு. எப்படிம்மா இங்கே வந்துச்சு பாரதி அப்படின்னு கேட்கவும், இதில் தான்ப்பா நான் வந்து ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லவும், இதில் வந்து வண்டியை வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தது, வாங்கி கொடுத்தது திரும்பவும் இந்துக்கிட்ட வந்து கருணாதான்னு சொல்கிறாங்க இந்துவோட அக்கா. ரொம்ப சந்தோஷமா, மாப்பிள்ளை உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு.
அவங்க அப்பாவுக்கு வந்து மருந்து மாத்திரை செலவெல்லாம் இனிமேல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காட்ட சொல்லிட்டு, அக்கா நீனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், நீனும் ஏதாச்சும் வேலைக்கு போய் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு இந்து சொல்கிறா. நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவள் தான் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ல வச்சுருக்கா, இவள் தான் வந்து பாஸ் ஆகலையே, நிறையா வச்சுருக்காளே, அது அவங்களுக்கு தெரியாது. அதனால் சரி நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார்ட்டையும் மாமியார்கிட்ட எங்கள் வீட்டுக்கார்ட்டெல்லாம் கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறா. அவங்க போயிட்டு வரேன்ப்பா, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அதோட அவங்க வீட்டுக்கு போயிடுறா. இந்து போய் எல்லாரும் வந்திருக்காங்க, கட்சிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி இளைஞரணி போஸ்டிங் கேட்டதுனே கிடச்சிருச்சு உங்கள் தம்பிக்குன்னு வந்து அந்த தலைவர் சொல்கிறாரு. தம்பிக்குன்னு சொல்கிறத வந்து கருணாவும் இந்துவும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. திவாகருக்கு தான் கேட்டிருப்பார் அவர். இவங்க வந்து தம்பிக்குன்னு சொல்லவும் பரவாயில்லையே, இவங்க வந்து இவரையும் நல்லபடியாக மதித்து இவருக்கும் ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்காரே, பெரிய போஸ்டிங்னு சொல்லி இந்து மனசில் நினச்சிட்டு சந்தோஷப்படுறா. கருணாவும் இவருக்குன்னு தான் நினச்சிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.